டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்த் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், சமீபத்தில் கமல்ஹாசன் சார் அவருடைய டீம் மெம்பர்ஸ் நிறைய இன்டர்வியூஸை கொடுக்கறத பார்க்க முடியுது. அதுலேயும் கமல்ஹாசன் சார் ஒரு படத்துக்கே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து சாதனை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இன்றைய இளம் சூப்பர் ஸ்டார்ஸ்னு அழைக்கப்படுறவங்க இவரை பார்த்து இதெல்லாம் கற்றுப்பாங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மலேசியாவிலேருந்து ஷான் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சினிமாவை எந்த அளவுக்கு அவர் தீவிரமாக நேசிக்கிறார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தக்லை திரைப்படத்தினுடைய வெற்றி இருக்கே, அது கமல்ஹாசனுடைய வெற்றி என்றோ மணிரத்னத்துடைய வெற்றி என்றோ எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த படம் மட்டும் வெற்றி பெற்றுச்சுன்னா அது தமிழ் சினிமாவுக்கான வெற்றி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய மாற்றங்களை அந்த வெற்றி கொண்டு வரும் அப்படின்றது கமல்ஹாசனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறார் கமல். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு படத்தில் யோகி பாபு இருந்தால் அது நல்லா ரீச் ஆகும், படம் நல்லா ஓடும்னு நம்பிட்டு இருக்காங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. யோகி பாபு இன்றைக்குள்ள எல்லா இயக்குனரும் தங்களுடைய படங்களிலே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யோகி பாபு ஒரு திரைப்படத்தில் வந்து போகிறதால மட்டும் அந்த படம் வெற்றி பெற்று விடாது. அதே மாதிரி அவர் வந்து போகிறதுனால மட்டும் மக்கள் தியேட்டரில் சிரிக்க மாட்டாங்க. அவரை மிகச்சரியாக சமீபத்திலே பயன்படுத்திய திரைப்படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை நான் பார்க்கிறேன். அது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்து நல்ல வசனங்களை கொடுத்தா தான் அவருடைய கதாபாத்திரம் வெற்றி பெறும். யோகி பாபு ஒப்பந்தம் செய்கின்ற எல்லா இயக்குநர்களும் இதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஃபிலிம் ரோலில் எடுத்தால் செலவு, அதனால் நிறைய ஷார்ட் அண்ட் டேக் எடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மண்வாசனை திரைப்படம் எடுத்த பொழுது நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தவிர ஃபிலிம் ரோலுக்கான செலவு மட்டும் எவ்வளோ ஆச்சு அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. மண்வாசனை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் ஏரி ப்ளஸ் கேமரா தான் பயன்படுத்தணும். அந்த ஏரி ப்ளஸ் கேமராவில் ஒரு சமயத்துக்கு 400 அடி தான் லோட் பண்ண முடியும். இப்படி ஒரு நாளைக்கு 2.5 கேன் படமாக்குவாங்க. ஒரு நாளைக்கு 2.5 கேன் அப்படின்னும்போது 80 நாள் படப்பிடிப்புக்கு 200 ரோல் தேவைப்படும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் ஒரு ரோல், அதாவது 400 அடி ஃபிலிம் கேன் இருக்கு, அது 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அந்த கணக்குப்படி பார்த்தா மொத்த ஃபிலிம் செலவு மண்வாசனை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய். அந்த படத்துடைய மொத்த பட்ஜெட்டில் அது 5%. கேப்டன் விஜயகாந்தனுடைய மகனான சண்முக பாண்டியன் நடிக்கிற திரைப்படத்தில் நடிகர்கள் விஷால் அண்ட் ராகவா லாரன்ஸ் கெஸ்ட் ரோலில் நடிச்சு தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இதுதான் அவங்க கேப்டன் விஜயகாந்துக்கு பண்ணுற கைமாறான்னு பெங்களூர்லேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு சண்முக பாண்டியனுடைய படத்தில் நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னு விஷால் லாரன்ஸ் ஆகியோர் சொன்னாலும் அவர்கள் அந்த மாதிரி படங்களில் நடிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த படத்திலே அவர்களுக்கு தரப்படுகின்ற கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அது அவங்களுடைய இன்றைய இமேஜுக்கு ஏற்றவாறு அமையணும். அது மாதிரியான கதாபாத்திரத்தை உருவாக்கி விட்டு அவங்கள தொடர்பு கொண்டு தான் நிச்சயமாக அவங்க நடித்திருக்கக்கூடும். அதையெல்லாம் இவங்க முறையாக செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. திரைப்பிரபலங்கள் தங்களுடைய விவாகரத்து மாதிரியான சொந்த விஷயங்களை ஏன் பொது வெளியில் அறிவிக்கிறாங்க? விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் இதை பற்றி அறிவிக்கலாம் இல்லையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. திரைப்பிரபலங்கள் தங்களுடைய விவாகரத்து பற்றிய செய்திகள் எல்லாம் எதுக்காக பொது வெளியில் அறிவிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றிலாம் அவங்க மட்டும் அறிவிக்காமல் இருந்தாங்கன்னா கற்பனையாக நமது வலைத்தளங்களில் எப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளிவரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதன் காரணமாக தான் இது போன்ற விஷயங்களை நாமளே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு இன்றைக்குள்ள பல திரைப்பிரபலங்கள் நினைக்கிறார்கள். நடிகை கனகா இன்ட்ரடியூஸ் ஆன கரகாட்டக்காரன் திரைப்படம் 1 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. இந்த மாதிரி வேற எந்த நடிகைக்காவது நடந்திருக்கான்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கனகா நடித்த கரகாட்டக்காரன் படத்துக்கு முன்னாலேயே அப்படிப்பட்ட ஒரு சாதனையை பாரதி ராயனுடைய கிழக்கே போனல் படம் நிகழ்த்தியது. அந்த படத்தில் ராதிகா புதுமுகம் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். அந்த படமும் 1 வருடத்தை தாண்டி ஓடிய திரைப்படம் தான். நடிகர் ஜெய்சங்கருடைய மகனான சஞ்சய் சார் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்ததை பார்த்தேன். அவருக்கு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வாய்ப்பு தரலாம் இல்லையான்னு சென்னையிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு சினிமா இருக்கின்ற சூழ்நிலையில் ஜெய்சங்கருடைய மகன் என்பதாலேயே சஞ்சய் சங்கருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியான கதாபாத்திரம் உள்ள படங்கள் அவருக்கு அமையணும். அந்த படத்தில் அவர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கப்புறம் தான் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். கிட்டியும் கிரண்குமார் ரெட்டியும் உறவினர்களான சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. கிட்டியும் கிரண்குமார் ரெட்டியும் உறவினர்கள் இல்லை. தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் எடுக்கணும்னா வட இந்தியாவில் மிகப்பெரிய வசூல் பண்ணணும். அதனால தக்லைஃப் திரைப்படம் பிவிஆர் மாதிரியான மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வட இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள எல்லா மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளிலும் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகிறது, பிவிஆர் உட்பட. நடிகர் விக்ரம் பிரபுவனுடைய அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படத்தினுடைய பெயர் என்னன்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. சண்முகப்பிரியன் இயக்கத்திலே உருவாகியுள்ள லவ் மேரேஜ் என்ற திரைப்படம் தான் விக்ரம் பிரபுவனுடைய நடிப்பிலே அடுத்து வெளியாக உள்ள திரைப்படம். சரி, இப்பெல்லாம்
பெரும்பாலும் கதாநாயகர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே பாடல்கள்லாம் ஒரு படத்துக்கு எழுதுறாங்க. அதனால இந்த பாடல் சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்தாலும் மனசில் பொருந்துற மாதிரியும் அழுத்தமான அர்த்தம் கொண்டதாகவும் இல்லை. இந்த சூழ்நிலை மாறுமான்னு கோவையிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு பாடல்களுடைய மனதை தொடலைன்னா அதுக்கு பாடலாசிரியர்களில் மட்டும் குறை சொல்ல முடியாது. பாடலுக்குரிய சரியான காட்சி அமைப்பு படங்களில் இல்லை. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் பாடல்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்திருந்தோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு திரைப்படங்களில் இருக்கான்னு சொல்லுங்கள். தக்லைஃப் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் டீசர் வந்தப்போ அதில் விண்வெளி நாயகன்ற பாடலை வேறொருத்தவங்க பாடியிருந்தாங்க. அந்த பாடல் அப்போவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்ருதிஹாசனை வச்சு பாட வச்சிருக்காங்க. முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த வருஷனே வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சேலம்லேருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. விண்வெளி நாயகா பாடலை பொறுத்தவரையிலே அந்த பாடலுக்கு யாருடைய குரல் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆஸ்கார் நாயகனான ஏஆர் ரஹ்மானுக்கு தெரியாதா என்ன? சார், அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள்னால பெரிய படங்கள் தொடர்ந்து தயாராகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா வார இதழில் படித்தேன். இதனுடைய உண்மை நிலை என்னன்னு தோர்ணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள செய்தி உண்மைதான். அந்த படமுடைய படப்பிடிப்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தன்னுடைய திரைப்பட தயாரிப்பு அனுபவத்தை பற்றி ஏன் பாட்காஸ்ட் அண்ட் சில நேர்காணல்களில் பேச தயங்குறாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தயாரிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதிலே ரஜினிகாந்துக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அமையல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் மனதை திறந்து அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாரிசு திரைப்படத்தினுடைய இயக்குனர் வம்சி என்ன ஆனார்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. வாரிசு திரைப்படம் அந்த படத்தினுடைய இயக்குனரை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு அந்த படத்தையும் அவர் இயக்குவதாக தெரியல. இட்லி கடை, இதய முரளி, பராசக்தி ஆகிய திரைப்படங்கள் சொன்ன தேதிகளில் வெளிவந்துருமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவாகி இருக்கிறதா செய்திகள் பார்க்க முடியுது. அப்படின்னா STR 48 திரைப்படம் குறித்த நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்களா அல்லது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மாறுவாங்களான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு ஒரு ஊகத்தில் வேணால் இப்போ பதில் சொல்லலாமே தவிர சரியாக உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். குறைந்தது 1 மாத காலமாவது நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். சார், சென்னைக்கு 4DX தியேட்டர் எப்போ வரும்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. 4DX தியேட்டரை பற்றி விழிப்புணர்வே இப்போ உள்ள திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு சில திரையரங்கு உரிமையாளர்கிட்ட அப்படிப்பட்ட தேட்டரை கொண்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நான் பேசியிருக்கேன். மிக விரைவிலேயே அப்படி தேட்டர்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. சார், அந்த 1000 கோடி வசூலை தக்லைஃப் திரைப்படம் தாண்டுமான்னு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாலே அந்த படத்துடைய வசூல் 1000 கோடியை தாண்டுமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். தங்களுடைய திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்கிற உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அண்ட் இயக்குனர் மணிரத்னம் சார், இவங்க 2 பேரும் நீண்ட நாள் கழிச்ச இணையற ப்ராஜெக்ட்டுக்கு தக்லைஃப்னு பேர் வச்சிருக்காங்களே, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னு அரந்தையிலேருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு அந்த பெயரை சூட்டியது கமல்ஹாசன் தான். அவர் அந்த பெயரை சொன்னார், நல்லா இருந்தது, நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மணிரத்னம் ஒரு மேடையிலே சொல்லியிருந்தார். சார், 1000 கோடி படங்கள்லாம் வேணாம், லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் மெய்யழகன் மாதிரியான நல்ல கதை உள்ள படங்கள் வந்தால் மட்டுமே போதும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை செய்யறதுனால ரசிகன் சாதிக்க போவது என்ன? அதை பற்றி கவலைப்பட வேண்டியது தமிழ் திரையுலகம், தமிழ் திரையுலகத்திலே உள்ள தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள். ரசிகனுடைய கவலை நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி நல்ல படங்கள் வருமா அப்படின்றத பற்றி தான் இருக்கணும். டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து போன்ற படங்கள் தொடர்ந்து வெளிவருமானால் அதை விட ரசிகனுக்கு வேற என்ன மகிழ்ச்சி வேண்டும்? அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பல திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுக்கு உண்டு. MS விஸ்வநாதன் இசையமைப்பாளராக அறிமுகமானதே புரட்சித் தலைவர் நடித்த ஜெனோவா திரைப்படத்தின் மூலம்தான். அப்படி இருந்த போதும் அவர் 2 பேருக்கும் இடையே இந்த பாடல்கள் விஷயத்திலே எப்போதும் கொஞ்சம் உரசல்கள் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ஆரம்ப கட்டங்களில் எம்ஜிஆருடைய படங்களுக்கு நான் இசையமைத்த போது அதிலெல்லாம் அவருடைய தலையீடு இருந்ததே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே என்னை அழைத்த எம்ஜிஆர், இனிமேல் நீ பாடலில் கம்போஸ் பண்ணும்போது முதல்ல எனக்கு அந்த டியூனை பாடி காட்டணும், நான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பாடலை நீ பதிவு பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஆனால் நான் அப்படி ஒப்புக்கொண்டது தவறோ என்று நான் நினைக்கும்படி பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எம்ஜிஆருடைய அதீத தலையீடு காரணமாகவே ஒரு சில பாடல்கள் நன்றாக அமையாமல் போய்விட்டதோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு உண்டு என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அஜித்தோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஒரு சின்ன அந்த காலகட்டத்தில் வந்து சக்கரவர்த்தி சாருக்கும் அஜித் சாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அஜித் சாரோட செக்கை சக்கரவர்த்தி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார். அஜித் சார் வந்து ரவிக்குமார் சார் ஆஃபீஸில் சொல்லிட்டு போயிட்டார், நாளைக்கு காலைல வரமாட்டேன். அதுக்குள்ளே திருப்பி ரவிக்குமார் சார் ஃபோன் பண்ணி, சார் என்ன சொன்னீங்க நீங்கள்? நடுவில் 2 படம் வந்து நிக்காட்ஸோட கேரியரில் தப்பு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.